ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்கள் தனுஷா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட பொங்கல் எப்படி போச்சுன்னு பார்க்க போகிறோம். மழை பெஞ்சதுனால கீழே கோலம் போட முடியல. அதனால் வாசலில் சின்னதாக கோலம் போட்டு மாடியில் போய் கோலம் போடலான்னு பார்த்தா சரியான காற்று. அந்த காற்றுலேயே ஏதோ ஒன்று நான் வரைஞ்சிட்டு வந்துட்டேன். கீழே வந்து அம்மா அப்பா கிட்டே நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எங்களோட புது துணி எடுத்துகிட்டு நாங்கள் ரெடியாகலான்னு மேலே போயாச்சு. நான் ரெடியாக கொஞ்சம் டைம் எடுக்கும். நார்மலாகவே லேடிஸ் ரெடியாக டைம் எடுக்கலாம், அதனால் நான் ரெடியாக லேட் ஆகும். அம்முட்டா சீக்கிரமாக ரெடி ஆகுதுனால அவங்க ஒரு வீடியோ எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு நான் ரெடி ஆகிட்டு வந்தேன். நான் சின்ன கிளிப் எடுத்துட்டோம். பொங்கல்னாலே அடுத்து வேறு என்ன, பொங்கல் பண்ணுறது தான். பொங்கல் பண்ணலான்றதுக்காக பானைலாம் அந்த மஞ்சள் எல்லாமே வந்து கீழே அம்மா பூசி கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து அதில் அரிசி எல்லாமே போட்டு பொங்கல் வைக்கலாம்னு சொல்லிட்டு அது அப்படியே பொங்கி வந்துடுச்சு. எனக்கு வந்து பேலன்ஸ் எதுவுமே தெரியாததுனால அம்மா தான் வந்து அந்த வெல்லம் போடுறது, முந்திரி பாதாம்லாம் போட வச்சாங்க. இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க பார்த்து நீங்கள் சும்மா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போனதுலேயே தெரிஞ்சிருக்கும் அவங்க தான் பொங்கல் பண்ணாங்க. அடுத்து என்ன, சாமி கும்பிட வேண்டியது தான். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து கீழே தான் சாமி கும்பிட்ருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து மேலே வந்து சாமி கும்பிடுறாங்க. அதுவும் நான் வந்ததுனால ஃபஸ்ட் பொங்கல் அப்படின்றதுனால நாங்கள் மாடியில் கும்பிட போகிறோம். மாடியில் கும்பிடலான்றதுக்காக என்னோடய அம்முட்டா வந்து மேலே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அப்புறம் வந்து அப்பா வந்து கொஞ்சம் அந்த சாமி திங்ஸ் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுலாம் பண்ணாங்க. அப்பான்றது வந்து என்னோடய மாமனார். மாமியார் வந்து அம்மான்னு தான் கூப்பிடுவேன். மேலே வந்து சரியான காற்று வேறு. இதில் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அப்படியே இந்த காற்று சவுண்ட் சரியான செம்ம சவுண்டாக கேட்டுட்டு இருந்துச்சு. கோலம் வேறு இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் போய் பாதி அந்த பானை மாதிரியே இல்லை. ஏதோ ஒன்று வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் சாமான், பூஜை சாமான் எடுத்துகிட்டு வர வேண்டியது, அந்த சாமிக்கு வந்து படையலெல்லாம் படைக்க வேண்டியது இருந்துச்சு. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மேலே வந்து வச்சு அழகாக சின்னதாக ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் சாமி கும்பிடலாம் அப்படின்றதுக்காக சாமி கும்பிட்டோம். சரியான காற்றுன்றதுனால விளக்குமே அணைஞ்சு எரிஞ்சதுனால அது மேலே மூடி போட்டு வச்சுருப்போம். நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். சாமி கும்பிடும்போது அந்த கற்பூரம் அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக கும்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் காற்று குறைஞ்சதுக்கப்புறம் நான் அந்த விளக்குக்கு மேலே இருக்கிறது வந்து எடுத்தேன். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்ததுனால அப்படியே நாங்கள் விட்டுட்டோம். அடுத்து எல்லோரும் வந்து வீடியோவுக்கு பொங்கல் சொல்லிவிட்டு கீழே போகலான்றதுக்காக கீழே போயிட்டோம். கீழே போகிறதுக்கு முன்னாடி நானே வீட்டுக்காரும் சின்னதாக ஒரு கிளிப் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக கிளிப் எடுத்துகிட்டு நானும் கீழே இறங்கியாச்சு. மேலே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு கீழே வச்சுட்டோம். அடுத்து வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதான். அம்மா வீட்டுக்கு போனது எதுவுமே நாங்கள் கிளிப் எடுக்கலை. அதனால் இதில் எதுவுமே அட்டாச் பண்ண முடியல. நைட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு சரி கீழே போய் இன்றைக்கி மழை இல்லைன்றதுனால கீழே போய் கோலம் போடலான்றதுக்காக கீழே போய் மாடெல்லாம் வரைஞ்சி அது மேலே நான் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த வெள்ளை கலர்லாம் அடித்து கோலம் போடலான்னு ஸ்டார்ட் பண்ணதான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த நம்ம ஃபோன் பார்த்து கலர்லாம் கொஞ்சம் அடித்து ஏதோ என் திறமையை காமிச்சு அவுட்லைன்லாம் கொடுத்து மாடை வந்து சூப்பராக வரைஞ்சாச்சு. இதுதான் வந்து அந்த ஃபைனல் அவுட்புட். பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. பபாய்.